வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் அயலான் படத்தோட பார்ட் 2 கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பார்ட் 2 கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்கிற அயலானோட ஃபர்ஸ்ட் பார்ட் 1 கதையை தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நான் சொல்கிற கதை வந்து உங்களுக்கு புரியும். ஸோ தேட்டரில் ஆல்ரெடி படம் ஓடிட்டு இருக்கிறதுனால ஃபுல் கதையும் நான் சொல்ல போகிறதில்ல, அதோட மெயின் பிளாட்டை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், இதில் ஸ்பாய்லர் எதுவுமே இருக்காது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்கலாம் வாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து அதில் வந்து ஜஸ்ட் ரேண்டமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கு ரீசன் வந்து யூடியூப்ல நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு கிவ் அவே பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னும் 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டா நம்ம யூடியூப்ல வந்து 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கிவ் அவே கொடுக்குற மாதிரி ஒரு பிளானு. கிவ்அவேயோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கணும், யூடியூப்லயும் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்காக தான் இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இனி வர வீடியோஸ்லாம் மற்ற ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ கிவ்அவே வந்து அது வந்து என்ன கிஃப்ட் அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம அயலானோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹீரோ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு விவசாயி. நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு வர்றாரு. ஆனாலும் அவர்னால விவசாயத்தில் ஜெயிக்கவே முடியல, நிறைய கடன் தொல்லை. ஸோ எப்பவும் ஹீரோஸ் வந்து சென்னைக்கு வர மாதிரி இவரும் கிளம்பி சென்னைக்கு போறாரு. அதே டைம்ல ஏலியனும் பூமிக்கு வருது. ஏலியன் எதுக்கு வருதுன்னா, வில்லன் கிட்ட வந்து ஸ்பார்க்னு ஒரு எலிமெண்ட் இருக்கும். அதை வச்சு பூமிக்கு அடியில டெட் அண்ட் வர ஹோல் போட்டு நோவா கேஸ்னு சொல்லி ஒரு கேஸ் எடுத்து அதை வச்சு வெப்பன் பண்ணுவான். இப்படி பண்றனால பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஸோ பூமிக்கு ஏதாவது ஆச்சுன்னா மற்ற பிளானட்டுக்கும் அது பாதிக்கும். ஸோ இப்படி நடக்கக்கூடாதுன்னு அந்த ஸ்பார்க்கை எடுத்துட்டு போக தான் பூமிக்கு ஏலியன் வரும். எல்லா மூவிலையும் ஹீரோவும் ஏலியனும் மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஏலியனும் ஹீரோவும் சிவகார்த்திகேயனும் மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஏலியன் கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கு, அதை வச்சு ஃபன் பண்றாங்க. ஒரு டைம் சிவகார்த்திகேயனுக்கு ஏலியன் கிட்ட இருந்து அந்த பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வில்லனுக்கும் அந்த பவர் கிடைக்குது. கிளைமேக்ஸ்ல ஏலியன் எப்படி அந்த ஸ்பார்க்கை எடுத்துட்டு அவங்க பிளானட்டுக்கு போகுது, இதுக்கு ஹீரோ சிவகார்த்திகேயன் எப்படி ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிறது தான் நம்ம அயலான் படத்தோட ஸ்டோரி. நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும், கண்டிப்பா பார்க்கலாம், நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆகும். ஏலியன் அவங்க பிளானட்டுக்கு போன அப்புறம் சிவகார்த்திகேயன் அவரோட வில்லேஜுக்கு போய் அவர்கிட்ட இருக்க பவரை வச்சு மாஸ் பண்ணுவாரு. ஒரு சூப்பர் ஹீரோக்கு இருக்க எல்லா பவரும் இப்போ நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயனுக்கு இருக்கு. இங்க இருந்து தான் நம்ம அயலான் பார்ட் 2 கதையை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நீங்க நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. சரி, கதைக்குள்ள போலாம் வாங்க. இந்த ஸ்டோரி வந்து கரெக்டா எப்போ நடக்குதுன்னா, ஏலியன் போனதுக்கு அப்புறம் 6 மாசம் கழிச்சு நடக்கிற கதை தான் இந்த அயலான் பார்ட் 2. ஹீரோ சிவகார்த்திகேயன் அவரோட வில்லேஜ்ல இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு ஜாலியா அவர் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. விவசாயத்துல எந்த ஒரு நஷ்டமும் இல்லாம இப்போ ஓரளவுக்கு காசு சம்பாரிச்சுட்டு ஜாலியா இருக்காரு. அப்பப்போ அவர்கிட்ட இருக்கிற பவர்ஸை வச்சு மேஜிக்லாம் பண்ணி அவருக்கு தேவையானதும் பண்றாரு. ஊர்ல ஏதாவது ஆச்சுன்னா ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு அவங்க ஊர்ல வந்து திருவிழா வேற. மார்னிங்ல இருந்தே ஊர் மக்கள் எல்லாருமே அந்த திருவிழாக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நைட் வந்து கச்சேரிலாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல ஒரு ஃபேமிலியில இருந்து ஒருத்தங்க வந்து என்னோட 2 சின்ன பசங்களையும் காணும், 2 பேருமே இங்கதான் விளையாட்டு இருந்தாங்க ஈவினிங் வரைக்கும், அதுக்கப்புறம் 2 பேரும் காணும், எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் பயந்து 2 பசங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த 2 பசங்களும் அந்த ஆழ்துளை கிணறுன்னு சொல்லுவாங்களா, அந்த போர் கிணறு, அதுல வந்து மாட்டியிருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே போலீஸுக்கு கால் பண்றாங்க. 12 அடி ஆழத்துல வந்து அந்த 2 பசங்களும் வந்து மாட்டியிருக்காங்க. 2 பேருமே உள்ள மாட்டி இருக்கனால வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்பதான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவரோட சூப்பர் பவரை அகைன் யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணி 2 பேரையும் காப்பாத்தாரு. இங்க தான் நம்ம கதையில ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனும் வருது, மாசான ஒரு பாட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் வந்து அடிக்கடி ஒரு கனவு வந்து ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு. அந்த ட்ரீம்ல என்ன நடக்குதுன்னா, சிவகார்த்திகேயனை சுத்தி நிறைய மக்கள் செத்து கிடக்குறாங்க, அவர் கண்ணு முன்னாடியே சாகுறாங்க. இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, இவருக்கும் ஒண்ணுமே புரியல. இவர் வந்து அந்த பவர் இருக்கிறனால ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு தெரியுது. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஆள் வந்து நிறைய ஆர்கானிக் சீட்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு. இதெல்லாம் மார்க்கெட் கொண்டு போய் மக்கள் கிட்ட ஹைபிரிட்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இனிமேல் ஆர்கானிக்கே யூஸ் பண்ணுங்க, இதுதான் வந்து உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது, ஃபியூச்சர்ல இதுதான் வந்து நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சேல் பண்றாரு. அப்படியே 2 நாள் கழிச்சு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது இவருக்கு. நைட்ல தான் ட்ரீம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சும்மா பகல கண்ண முன்னாலே அந்த கனவு வந்து வருது. இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறாரு.
போறாரு. அங்க என்ன நடக்குதுன்னா அங்க வந்து ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன் எல்லாருமே கூடவும் இருக்காங்க. லாஸ்ட் 1 மந்த்ல எங்க இந்தியாவில் ஏதாவது புதுசா ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்றாங்க. ஸோ இவங்களும் செக் பண்றாங்க. நிறைய டெக்னாலஜிஸ்லாம் தெரிஞ்சவங்களை வச்சு தேடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் எங்க இருந்து கிடைக்குதுன்னா மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்ல, அதுதான் இந்தியாவில் இருக்கிறவே ரொம்ப டீப்பான பெரிய ஃபாரஸ்ட். அங்க சிவகார்த்திகேயனும் அவரோட டீமும் போறாங்க. அங்க அந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ள போனா அங்க வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அதுக்குள்ள போனதாங்க பெரிய ட்விஸ்ட். வில்லன் ஆர்யான் வந்து இன்னுமே சாகவே இல்லை, உயிரோட தான் இருக்கான். அது மட்டுமே இல்லாம நிறைய டெக்னாலஜிஸ் வச்சு பவர் அதிகமா இருக்கு அவங்ககிட்ட. ரொம்பவே சிவகார்த்திகேயன் உள்ள வந்து இருக்குது அவனுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுக்க வில்லனுக்கு. ஏன்னா வந்து வில்லன்கிட்டயும் பவர் இருக்கும். இங்க தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஃபைட். பட் வில்லன் வந்து அசால்ட்டா சிவகார்த்திகேயனை அடிச்சிருவான். இப்பதான் வில்லன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லுவான். லாஸ்ட் டைம் ஆச்சு நான் ஒரு ஸ்பார்க் எலிமெண்ட் என்கிட்ட இருந்துச்சு, ஸோ அதையே நீங்க தூக்கிட்டு போயிட்டீங்க, அதை வச்சு எதுவுமே என்னால் பண்ண முடியல. இப்போ அதே மாதிரி 100 ஸ்பார்க் எலிமெண்ட்டை நான் வந்து ஆர்டிஃபிஷியலா நான் உருவாக்கி இருக்கேன். ஏலியன்ஸுக்கு எந்த ஒரு சிக்னலும் போயிடக்கூடாதுன்னு தான் மகாராஷ்டிராவில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட்ல சிக்னல் எல்லாம் பிளாக் பண்ணி கடைசி 6 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்தியா மட்டுமே இல்லாம உலகத்தையே அழிக்கிற அளவு என்கிட்ட பவர் இருக்கு. இந்தியாவில் மட்டுமே 11 இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த அட்டாக்கை நான் பண்ண போறேன் அப்படின்னு வில்லன் சொல்லிட்டு சிவகார்த்திகேயனையும் அவங்க கேங் ஆளுங்களையும் அங்க கட்டி போட்டுட்டு வில்லன் அங்கிருந்து கிளம்புறான். இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து அங்க இருந்து இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு நெட்வொர்க் ஜாமர் எல்லாத்தையும் டிஸ்லாக் பண்றாரு. ஸோ சிக்னல் வந்து ஏலியனோட பிளானட்டுக்கு போகுது. இங்க வந்து இந்த தடவை ஒரு ஏலியன் வரதுல 50 ஏலியனுக்கு மேல ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து வந்து இறங்குறாங்க. வில்லனும் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸோட இருக்கான். வில்லன் கிட்ட வெப்பன்ஸும் இல்லாம நிறைய ரோபோஸும் இருக்கு. ஏலியன் கேங்குக்கும் வில்லன் கேங்குக்கும் வார் நடக்குது. எப்படியோ வில்லன் கேங்க முடிச்சு கட்டிட்டு வில்லன் கிட்ட இருக்கிற பவரையும் போக வச்சிடுறாங்க. ஸோ வில்லன் வந்து இப்போ நார்மலான மனுஷன் ஆயிடுறான். இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கதையில வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. அது என்னன்னா ஏலியன்ஸ் வந்து நம்மளை காப்பாற்ற இங்கே வந்திருக்காங்கன்னா, அதுவும் இல்லாமல் ஏலியன்ஸ்க்கே ஹெல்ப் ஒன்று வேணும் அப்படின்னு அவங்க வந்திருக்காங்க. அது என்னன்னா ஏலியன்ஸோட பிளானட்டை அட்டாக் பண்ணுறாங்க இன்னொரு எனிமி கேங். ஸோ அவங்க வந்து அந்த ஏலியன்ஸோட பிளானட்டை வந்து அழிச்சிட்டா டேரெக்டாக நெக்ஸ்ட் வந்து அர்த்துக்கு தான் வருவாங்க. பூமிக்கு வந்தாங்கன்னா பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் அடித்து தும்சமாக்கிடுவாங்க, ஒரு உயிருமே இருக்காது. இந்த ட்ரீம் தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு அடிக்கடி வந்திருக்கு. ஸோ இதை வந்து சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி கனவுல வந்துச்சுன்னு. ஸோ எங்கள் பிளானட்டை காப்பாற்ற எங்களுக்கு இங்கே இருக்கிற நியூ வெப்பன்ஸ் கூடவே நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்கள வந்து நம்ம பிளானட்லேயே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அர்த்துக்கு வந்து அவங்க வரமாட்டாங்க. ஸோ நீங்களாம் சேஃபா இருக்கலாம் அப்படின்னு அந்த ஏலியன் சொல்லுது. இதை கேட்டுட்டு வில்லனும் ஓகே சொல்றான், சிவகார்த்திகேயன் ஓகே சொல்றான். நியூ வெப்பன்ஸ், ரோபோ மிஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்பேஸ் ஷிப்ல வில்லனோட கேங்கும் சிவகார்த்திகேயனோட கேங்கும் கிளம்புறாங்க. இங்கேயே நம்ம வந்து ஐலாண்ட் பார்ட் 2 ஸ்டோரியை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வர ஸ்டோரி தான் ஐலாண்ட் பார்ட் 3. ஆல்ரெடி பார்ட் 3 பார்ட் 4 இருக்கும். சிவகார்த்திகேயன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நிறைய பார்ட் எடுக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி இருக்குன்னு. ஆல்ரெடி ஐலாண்ட் பார்ட் 2 VFX அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி இந்த இயர் எண்ட்ல ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஹாலிவுட் லெவல்ல இருக்கும், ஹாலிவுட் லெவலுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த VFX. இந்த டைம் VFXக்குன்னே பல கோடி செலவு பண்றாங்க. ஸோ கண்டிப்பா படம் வந்து வேற லெவலில் வரப்போகுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.